Hi, welcome you to learn English. இல்லை 5 உறுப்பினர்கள் இருக்கின்றனர். No, there are 5 members. இது விடை. இந்த ஆன்சருக்கு எப்படி கொஸ்டின் கேட்குறது? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்டாக மேட்ச் ஆகும்? No, there are 5 members. இதுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிட்டோம். இல்லை 5 உறுப்பினர்கள் இருக்கின்றனர் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. அதுக்கு இப்போ கொஸ்டின் கண்டுபிடிக்கிறோம். No, there are 5 members. Are there 2 members? இரு உறுப்பினர்கள் இருக்கின்றனரா? நோ, தெர் ஆர் 5 மெம்பர்ஸ். மற்ற ஆப்ஷன்ஸில் WH டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது. WH டைப் கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஆன்சர் எஸ் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது, இல்லைன்னா நோ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ வேர்பல் கொஸ்டினில் தான் எஸ் நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஆர் தேர் 2 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வேர்பல் கொஸ்டின். இங்கிலீஷில் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுற ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். I welcome you to this channel Syntax. Spoken English videos, English grammar explanation வீடியோஸ்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். அவர் ஒரு நாவல் எழுதுகிறார். He writes a novel. இது ஆன்சராக வர்ற மாதிரி எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? What did he write? What does he write? What do he write? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர் ஒரு நாவல் எழுதுகிறார். He writes a novel அப்படிங்கிற அந்த வாக்கியம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ கொஸ்டினும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். வாட் டஸ் ஹீ ரைட்? வாட் டூ ஹீ ரைட்? அந்த கொஸ்டின் ஃபார்மெட்டே தப்பு. ஏன்னா டூ அப்படிங்கிற வார்த்தை பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம். வாட் டூ தே ரைட் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். வாட் டிட் ஹீ ரைட் அப்படிங்கிற வாக்கியம் அந்த கேள்வி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. எனக்கு தெரியவில்லை, ஐ டு நாட் நோ. கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹவு இஸ் திஸ் ஹேப்பனிங்? இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? ஐ டு நாட் நோ, எனக்கு தெரியவில்லை. வாட் யூ டோன்ட் நோ அப்படின்னு கேட்க முடியாது கேள்வி. ஐ டு நாட் நோ அப்படிங்கிற ஆன்சருக்கு அப்புறம் தான் அந்த கேள்வியை கேட்க முடியும். வாட் யூ டோன்ட் நோ. ஹூ டிட் நாட் நோ அப்படிங்கிற அந்த கேள்வியில் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. யாருக்கு தெரிந்திருக்கவில்லை அப்படின்னு. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ், இங்கிலீஷ் மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸ் பாருங்கள். அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிய வேண்டிய இருப்பதால் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஆஸ்கிங் திஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ ஆம் ஆஸ்கிங் திஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ. ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் திஸ்? ஏன் நீங்கள் கேட்குறீங்க? ஐ ஆம் ஆஸ்கிங் திஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ. மற்ற கொஸ்டின்ஸ்லாம் பாருங்களேன், மேட்ச் ஆகாது. அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாது. அவர் ஃபீஸை கட்டுகிறார். ஹீ பேஸ் த ஃபீஸ். கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹூ பே த ஃபீஸ்? யார் பணம் கட்டுறாங்க? ஹீ பேஸ் த ஃபீஸ். அவர் ஃபீஸை கட்டுகிறார். இஸ் ஹீ பேயிங் த ஃபீஸ் அப்படிங்கிறது வேர்பல் கொஸ்டின். அப்போ ஆன்சரில் எஸ் ஹீ பேஸ் த ஃபீஸ் அப்படின்னு வரணும். டஸ் ஹீ பே த ஃபீஸ்? இதுவும் வேர்பல் கொஸ்டின் தான். அவர் பணம் கட்டுவாரா? நான் அவருக்கு இல்லை என்று பதிலளித்தேன். ஐ ரிப்ளைட் ஹிம் நோ. அப்போ கொஸ்டின் என்னவாக இருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் அவருக்கு இல்லை என்று பதிலளித்தேன். ஐ ரிப்ளைட் ஹிம் நோ. வாட் டிட் யூ ரிப்ளை? அந்த ரிப்ளைடு அப்படிங்கிற வேர்பு பாருங்கள், அது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ கொஸ்டின்லேயும் பாஸ்ட் டென்ஸ் இருக்கணும். வாட் டிட் யூ ரிப்ளை? நீங்கள் என்ன பதிலளித்தீர்கள்? நான் எனது பேனாவை அங்கே வைத்து விட்டேன். ஐ ஹாவ் கெப்ட் மை பென் தேர். இந்த ஆன்சர் வர மாதிரி கீழே இருக்கிற 3 கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர் ஹாவ் யூ கெப்ட் யுவர் பென்? ஸோ இந்த கொஸ்டினில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வேர் ஹாவ் யூ கெப்ட் யுவர் பென்? ஐ ஹாவ் கெப்ட் மை பென் தேர். தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆமாம், அது தேவை. எஸ், தட் இஸ் நெசசரி. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்டாக வரும் இந்த ஆன்சருக்கு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர்பல் கொஸ்டின் தான் வரணும் கண்டிப்பாக. ஏன்னா ஆன்சர் எஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. இஸ் தட் நெசசரி? அது தேவையாக இருக்கிறதா? எஸ், தட் இஸ் நெசசரி. மற்ற 2 கொஸ்டின்ஸுமே WH டைப் கொஸ்டின். நான் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தவில்லை. ஐ டு நாட் கண்டக்ட் ஆன்லைன் கிளாஸஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்டாக வரும்? ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டு யூ கண்டக்ட் ஆன்லைன் கிளாஸஸ்? நோ, ஐ டு நாட் கண்டக்ட் ஆன்லைன் கிளாஸஸ். ஆன்சரில் நோ அப்படிங்கிற வார்த்தையை டைப் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதை திருத்தி வாச்சிக்கோங்க. No, I do not conduct online classes. Do you conduct online classes?
ஆர் யூ கண்டக்டிங் ஆன்லைன் கிளாஸஸ்? நீங்கள் ஆன்லைன் வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா? நோ, ஐ ஆம் நாட் கண்டக்டிங் அப்படின்னு வரும் அந்த ஆன்சர். வாட் டு யூ கண்டக்ட்? இது WH டைப் கொஸ்டின். அது அங்கே இருக்கிறது, தட் இஸ் ஓவர் தேர். இதுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் எங்கே இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்ன்றதை கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர் இஸ் மை பேக்? என்னோடய பேக் எங்கே இருக்குது? அது அங்கே இருக்கிறது, தட் இஸ் ஓவர் தேர். ஒய் இஸ் மை பேக் தேர் அப்படின்னு அடுத்ததாக வரலாம். ஓகே, ஸோ ஒய் இஸ் மை பேக் தேருக்கு தட் இஸ் ஓவர் தேர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இஸ் மை பேக் தேர், இது வெர்பல் கொஸ்டின். எஸ், யுவர் பேக் இஸ் தேர் அப்படின்னு ஆன்சர் வரும். முடிப்பதற்கு 2 நாட்கள் ஆகும். இட் வில் டேக் 2 days டு கம்ப்ளீட். இதுக்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்கிற கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் வில் டேக் 2 days டு கம்ப்ளீட். இந்த வாக்கியத்தில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், தட் இஸ் வில் யூஸ் பண்ணியிருக்கோம். வென் டிட் யூ கம்ப்ளீட்? இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். எப்போது நீங்கள் முடித்தீர்கள்? கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்க முடியாது. ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே கரெக்டாக வரும். ஹவு லாங் இட் வில் டேக் டு கம்ப்ளீட், இது எக்ஸாக்ட் ஆன்சர். ஹவு லாங் இட் வில் டேக், எவ்வளோ நாள் ஆகும், இது முடிப்பதற்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும். இட் வில் டேக் 2 days டு கம்ப்ளீட், 2 நாட்கள் ஆகும். வென் வில் யூ கம்ப்ளீட், இந்த ஆன்சரும் கரெக்ட் தான். எப்போது நீங்கள் முடிப்பீங்க? இட் வில் டேக் 2 days டு கம்ப்ளீட். ஆம், அவருக்கு உதவி தேவை. எஸ், ஹீ நீட்ஸ் ஹெல்ப். ஸோ இந்த வாக்கியத்தில் எஸ் அப்படின்னு ஆன்சர் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எஸ் இல்லைன்னா நோ, இந்த 2 வார்த்தையில் ஆன்சர் ஆரம்பிச்சிச்சுன்னா அது கண்டிப்பாக வேர்பல் கொஸ்டினாக தான் இருக்கணும். ஸோ கீழே இருக்கிற 3மே வேர்பல் கொஸ்டின்ஸ் தான். எந்த கொஸ்டின் கரெக்டாக மேட்ச் ஆகும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆம், அவருக்கு உதவி தேவை. எஸ், ஹீ நீட்ஸ் ஹெல்ப். டஸ் ஹீ நீட் ஹெல்ப்? அவருக்கு உதவி தேவையா? இங்கே ஹீ நீட்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அந்த நீட் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எது? டசன்ட், அதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். லாஸ்ட் ஆப்ஷனும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அதில் டஸ் ஹீ நீட் ஹெல்ப், அவருக்கு உதவி தேவையா? எஸ், ஹீ நீட்ஸ் ஹெல்ப், அதுதான் கரெக்டான ஆன்சர். டசன்ட் ஹீ நீட் ஹெல்ப், அவருக்கு உதவி தேவையில்லையா? இந்த கொஸ்டினும் ஓரளவு கரெக்டு தான். டசன்ட் ஹீ நீட் ஹெல்ப், அவருக்கு உதவி தேவையில்லையா? எஸ், ஹீ நீட்ஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். பட் நெகட்டிவ் கொஸ்டின் தேவையில்லை. டஸ் ஹீ நீட் ஹெல்ப், அதுவே எக்ஸாக்ட் ஆன்சராக இருக்கலாம். இல்லை, நமக்கு அவர்களை தெரியாது. நோ, வி டு நாட் நோ தம், வி டோன்ட் நோ தம். டோன்ட் அப்படிங்கிறது கான்ட்ராக்டட் ஃபார்ம், அதாவது டூ நாட் அதனுடைய ஷார்ட் ஃபார்ம். நோ, வி டோன்ட் நோ தம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்டாக வரும்? ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டஸ் வி நோ தம், திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி மிஸ்டேக். ஓகே, ஏன்னா டஸ் அப்படிங்கிறது சிங்குலர். டஸ் ஹீ, டஸ் ஷீ அப்படி தான் வரணும். டூ தான் பன்மைக்கு வரணும். டூ வி நோ தம், நமக்கு அவர்களை தெரியுமா, அதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். டிட் வி நோ தம் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable comments.